அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவளுக்கு கிளாரா, இளமையிலேருந்து 2 பேரும் லவ். அப்போ இவர் ஞானம் வந்துட்டு தரிசனம் கிடைச்சிட்டு, ஆனால் இதயத்தில் இருக்குமோ இல்லையோ என்னதான் ஒரு அது என்ன பண்ணுறான்டா, ஒரு வின்டரில் பனி விழுது, ஒரு சின்ன ஒரு மலை அங்கே பனி விழுறாங்க. அப்போ போய் இது கணவன், அவர் மனைவி கிளாரா, பிள்ளை குட்டியெல்லாம் அங்கெல்லாம் நாயெல்லாம் வச்சுப்பாங்க, நாய் பூனை சேவன்ட் எல்லாத்தையும் பனியால் செய்து வச்சு போட்டு அழுற, இறைவா இந்த குடும்பத்தை கரைச்சி விடு, இந்த குடும்பத்தை கரைச்சி விடு. அடுத்தவண்டுக்குள்ள சூரியன் காலையில் வந்தோடனே அண்டையோட அவர் இதயத்திலிருந்து அந்த பர்டிகுலர் ஃபீலிங் போயிட்டு, அந்த பெரிய மகான், என்லைட்டன் மகான், கிரேட் சைன்ட். நீ அவர் பிரார்த்தனையெல்லாம் கேட்டிங்கன்னா அதிரும். இந்த காலங்காலத்தை எனக்கு நான் ஒரு நாளும் போய் சொல்கிறேன் அவரை பிரார்த்தனை. Lord of our hearts, in the silence of the rising day, I come to ask thee peace, wisdom and strength. Today I want to see the world with eyes filled with love, to be patient, understanding, meek and wise, to see beyond appearances, to see your children as you see them. That way, see only good in everyone. Close my ears to any calumny, keep my tongue from any malevolence, that only thoughts of blessing remain in my mind, that I may be so benevolent and so joyful that all those who come near me may feel thy presence. Lord, dress me with thy beauty, so that all day long I may reveal thee. ஒவ்வொரு வார்த்தையும் fill with great. இந்த மகானுக்கே என்ன அந்த விசாரம் செய்ய வேண்டி வந்தது. சுதர்சன், இந்த மனத்தை நான் திரும்ப சொல்ல போகிறேன். என்னது? சௌச்சா சந்தோஷம். அந்த சந்தோஷமான மனையில் விளையாட்டு பிள்ளைற மனதை வச்சு கொண்டிருந்து முடியுங்க. இந்த விசாரத்தையும் இந்த சாட்சி பாவத்தை நீ மெயின்டைன் பண்ணினா நீ அரஜீவன் முக்த. நான் அனுப்பின இந்த எல்லாத்துலேயும் வருது. வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட்? இந்த ஓக்கன் என்ன எழுந்தவர், அதாவது என்ன நல்லா ஆயிட்டுமா ஒரு அது யார் சொன்னேன் எனக்கு என்ன ஆயிட்டு பெரிய நான் சொன்னேன். அது ஒரு வார்த்தை லோடட் வித் டூ மச் ஆஃப் இது. நீ தூங்கினாய் திரும்ப விழித்தாய், தூங்கினாய் விழித்தாய். என்ன விழுந்தாச்சு அவனும் இல்லையே இல்லையே அவ்வளோ. ஸோ கேள்வி என்னென்னா, ஒரு சென்டர் இருந்தது, சென்டர் இருந்ததா? இல்லையா? இருந்தது. புரியுதுலையே? இப்போ ஈவன் ஆழ்ந்த உறக்கத்தில் கூட நான் ஆழ்ந்து தூங்கினேன் முடியுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிறாள். ஒரு ஆள் கொண்டு இல்லையோ. இந்த பியூட்டி என்னென்னா, அங்கே சென்டர் இது எவ்ரிவேயா முடியுங்க, சேக்கம் பிறந்தது நோவை. இன்றைக்கு தலையங்கத்தை என்ன வைக்க போகிறீங்க? இதுதான் பாரு கடைசியாக பாரு சென்டா. எஸ். இப்போ விசாரம் நம்ம செய்து கொண்டிருக்கோம். இப்போ எது மேஜரன் ஆழ்ந்த ஒரு தடுத்தம் விசாரம் பண்ணோம். அங்கே நாமரூபம் இல்லாட்டியும் நான் இருந்தேன். அது சென்டர் இல்லாமல் சென்டர் ஒன்று இருந்தது. சென்டர் இஸ் எவ்ரிவேர்னா சென்டர் எங்கே இருக்கிறது. ஆனால் அந்த நாமரூபம் இல்லாத காரணத்தினால் இல்லை, அந்த சென்டர் எங்கும் பறந்து உள்ளது. அது விசாரம். இப்போ கனவில் வந்த அங்கு நாமரூபம் உலகம் எல்லாம் நடந்தது போல எப்போ சொன்னாய் நீ? அதில் தான் நீ இது போய் என்று சொல்லாது. நீ கனவுலேருந்து வெளியில் வந்தது பிறகு தான் என்ன சொன்னாய்? அங்கே இருக்குள்ள எல்லாம் சீரியஸ், எல்லாம் ஒழுங்காக நடந்தது. ஆனால் விழுந்த பிறகு நடந்தது போல. அப்போ விசாரத்தை செய்து பார்த்தேன்டா, அங்கேயும் நாமரூபமும் ஒரு உலகமும் இருந்தது. இங்கே நடக்க போல உலகத்தில் அத்தனையும் முடியுங்க நடந்தது, ஆனால் நடக்கவில்லை. அது அப்படி ஒரு பக்கத்தை சொல்லையா முருகன் அப்படி தான் நம்ம சொல்லுவாங்க. சாமி நீ உண்டை சொல்லு. இப்போ கண்ணன் அர்ஜுனன் கேட்குறான், சண்டை பிடிக்கிறதா இல்லையா? புடியான்னு சொல்லி கொண்டு இல்லையா? 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மனை பற்றி சொல்லி கொண்டு அந்த மாதிரி. இது அதான் இந்த வாழ்க்கையில் அதான் என்ன
அத்வைதம். அது அழகானது, பிரிக்க முடியாது ரெண்டு. சொல்லுங்க. சிவருமான உமாவுக்கு காளிதாசன் இது இருக்கேன்னு சிவசக்தியா யுக்தம், ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனால் பிரிக்க முடியாது. அதனால ரெண்டு இருந்தால் பிரிக்கணும் இல்லையோ? அதுதானே இந்த இடத்துல நீ அப்படியே ஏற்றுக்கோ. எழுத அலையா தண்ணியா? அலையும் தான் தண்ணியும் தான். இல்லை உண்டே சொல்லு, தண்ணின்னு சொன்னா அலையங்க, இது பெரிய லோ ஜோக். ஓகே, அப்போ விசாரம் தான். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த ஆத்ம ஞானத்தை சொல்கிறது என்னது, சிதப்பிரஜ்ஞ காபாஷா. இப்போ நமக்கெல்லாம் பிராஜ்யம் இருக்குது. நான் முதல்ல அன்றைக்கு தொடக்கல சொன்னேன், நமக்கெல்லாம் ஞானம் உண்டு. இல்லை நான் சொல்லுங்க, இந்த நான் இரவு தூங்கினா, நான் நாள் தூங்கினா கொண்டு தெரியான்னு சொல்கிறாய். அப்போ இந்த ஞானம் உனக்கு இருக்கிறது. கனவுல இந்த எழும்பி அங்கே ஒன்று நடக்கலைன்னு சொல்கிறாய், உனக்கு அந்த ஞானம் இருக்கு. அனுபவம் ஞானம் இல்லை, அனுபவம் இருக்கிறது. ஆண்டோருக்கு அனுபவம், கனவு அனுபவம். இப்போ ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை. வாய்மொழி கொண்டு அதேங்க ஐயா, தொண்டை கிடையா, நான் சும்மா எல்லோரும் ஃப்ரோசன், வாய திறக்க மாட்டேன், பிள்ளைங்க முடிஞ்சாரு பிள்ளைங்க ஒன்றில்லையா விளங்கலை. இல்லையே, இருந்தால் தானே பிடிக்கிறது. ரெண்டு வேணும் பிடிக்கிறது. பிடிக்கிறது ஒரு ஆள் வேணும், பிடிக்கிறது நான் வருவோம். ரெண்டு விளையாடி என்ன அறிவு வந்தாலும் பிடிக்க மாட்டேன். இப்போ அதை தான் சொன்னேன், அனுபவம் இருக்கிறவங்க எல்லாருக்கும், ஆனால் என்ன இல்லை, அறிவு இல்லை. சரியாக தான் சொல்கிறீங்க. அதான் ரமணமாக கதை சொன்னார். எஸ், கைதட்டுங்க அவங்க எல்லாரும். சரியான ஆன்சர் பார்த்தீங்களா? அதுலேருந்து தான் இங்கே உள்ளது ஒரே ஒரு விஷயம், அறியாமை. அதை அறிஞ்சுக்கோ, அதான் ஞான யோகம். நம்ம செய்கிற அவ்வளோ தவறுக்கும் காரணம் அறியாமை. இப்போ நம்ம செய்கிற அவ்வளோ திருவிளையாட வந்து அறியாமையை அறிஞ்சு கொள்வது. அறியாமை தவறு, அதை அறிஞ்சு கொள்வது தான் முயற்சி பண்ணுறோம் இல்லையோ? பார்த்தீங்க, நம்ம ஒன்றும் செய்யலை. ஆண்டவரகம் கனவு ஏதாவது செய்யணும். இது சிவனேண்டு இந்த இடத்துல இருந்து எதை காய்க்கும். கனவுல பிடிச்சு கொண்டிருந்தா ஆண்டோரகத்தில் பிடிச்சு கொண்டிருந்தா அப்போ நான் கேட்டேன், நான் உங்கள்கிட்ட ஆறுட்ட அந்த கேள்வி யாருக்கிட்ட வந்து கேட்டேன். கேட்க முடிவு சொன்னீங்க ஆறு அந்த நான் அப்படின்னு சொல்லி நான் உண்டு அந்த அகங்காரம் அல்ல அறியாமை. அகங்காரம் அறியாமையே தான். சரியாக சொன்னீங்க. அறியாமையும் அகங்காரம் உண்டு, பக்கா, ஒரு சந்தேகமே கிடையாது. சரி தானே? என்ன சொல்லணும்? அதான் இவர்கிட்ட வந்தேன் இன்றைக்கு. நான் ஒரு இடம் கேட்டு வந்தேன், இவர்கிட்ட வந்தேன். எதுன்னா அகங்காரம் தானே சொன்னாள். இப்போ விளங்கு இல்லையோ? அப்போ சுதர்சன் இன்கொயரி, விசாரம் இதுதான். விசாரம் 24 மணி தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நம்மளை என்னது கள்ள புலனைங்கள், அதான் இது மற்ற என்னது புலன்கள், கள்ள புலன். அது சிதுருவா இதில் சிவபுராணத்தில் இந்த புலன்கள் பற்றி மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. அதுதான் போயிட்டு. அவ்வளோ நம்மளை என்ன ஏமாத்து பாருங்க. இல்லை, நீ ஆகாயத்தை பார்க்குற நீலம் பண்ணி சொல்கிற, அங்கே நீளம் இல்லையே, ஆனால் நீளம் இருக்கு. இது யோக வஷ்டால பெரிய தத்துவம். அதாவது நீல ஆகாயத்தை பார், அதை பார்த்தேன்டா ஞானம் வந்தது. நீளம் இருக்கிறா? இல்லையா இருக்கிறது. சார், ஸோ 24 மணிக்கு ஏன்டா இந்த கண்களை நம்பாதே அப்படி வருது பாட்டெல்லாம் வருது, சினிமா பாட்டு. அது மற்ற வரி பொம்பளை எல்லாம் இருக்கான், கொஞ்சம் மரியாதை இருக்கும். இந்த மெஜாரிட்டி அந்த பக்கம் தான் மாசம். அவர் இன்றைக்கு பெரிய ஜோக் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நிறைய. எல்லோரும் இந்த பொம்பளையில் போட்டு தான் உயிரை வாடுறான் எல்லாம். அவன் சொல்கிறான், என்ன சொல்லணும்னா, இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு, வெட்டிங் ரிங் அண்ட் சஃபர் ரிங்கு. மூணு ரிங்கு, மூணாவது ரிங் என்ன, சஃபர் ரிங்கு. ஒரு கேட்குறான், இல்லைண்ணா, அதனால் உண்மைதான். அவன் கல்யாணம் ஒன்று இருக்கான் ஜிப்பார். கல்யாணம் கட்டி சந்தோஷமாக இருக்க ஒரு ஆளை கொண்டு வந்து எனக்கு நீ காட்டினேன்னா நான் அவனை குருவாக ஏற்றுக்கொண்டு
நான் கல்யாணம் கட்டுவேன் சொன்னேன். சரி ஒருவரும் கொண்டு வரல. சசி திரும்பவும் நீ மாட்டிக்கொண்டு முடிக்கிறா ஒரு உறவில்லை. அதனே இது நாங்கள் தப்பிட்டோம் இல்லை விளையாட்டுலாம் அது வர்ற விஷயம். என்ன சொல்கிறேன்னா சிதாச்சி விழுங்க விசாரம். இப்போ கண் பார்க்குது, இன்றைக்கி நம்பலாமா? இல்லை 9% தானே பார்க்குது. அப்போ அது பார்க்கலையே, எது இருக்கிறதோ அதை பார்க்காம எது இல்லையோ அதான் அந்த பாம்பு கயிறு. இப்போ பாம்புட கதை உள்ளது கயிறு, நீ பார்க்குறது பாம்பு. யார் அவனை பார்க்க சொன்ன? உள்ளதோ அந்த அந்த என்னது வேறே சொன்னார். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த 5 பூதங்களும் என்னது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பரம்பொருளை மறைக்க முடியுமா? அது அழகான உதாரணம். இந்த சூரியனை சின்ன ஒரு மேகம் முடியுங்க மறைக்குது. சிலோட அவ்வளோ இருட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கபடியாக தான் இருட்டே உனக்கு தெரியுது. ரைட்? அப்போ அதையும் சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம இந்த விசாரம் செய்யக்குள்ள இதெல்லாம் அட் யுவர் ஃபிங்கர் டிப். நான் பார்க்குறது நோ, கேட்குறது நோ. ஸோ இந்த பஞ்சபுலங்களால் வர அத்தனை புலன் அனுபவங்களும் இன்ஃபர்மேஷனும் நோட் ரைட். அதை ஒரு விசாரம் பண்ணுறது தெரியும். மற்றவங்களுக்கு அப்படியே நம்ம மனம் ஏதோ சொல்லுதோ நோ, விசாரம் பண்ணிப்பார். அடுத்த ஐயா சொன்ன மாதிரி இந்த பேர் இந்த நாம ரூபம் ஒரு எண்ணமோ இல்லையோ என்ன. இப்போ அறிவால் பார்த்தேன்னு சொன்ன மாதிரி விசாரம் பண்ணியேண்டா இந்த பேரும் உருவமும் உன்ற எண்ணம் கனவுலேயும் வந்தது. அது சொல்லிடா இருந்தது இல்லையோ. சரி நான் என்ன ஆனால் கண்ணை முடிச்சோடனே அது எண்ணம். இப்போ திடீரென்னு இப்போ இது இந்த இருக்க நீ பார்க்கல இன்னைக்குறா சொல்லிட்டேன்னு எங்கே இருக்குது இந்த மனதுக்குள்ள எண்ணம். அதுக்கு உனக்கு சந்தேகம் இருந்தால் இந்த செத்து அந்த என்னது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நான் திரும்ப சொல்லி கொண்டிருக்கேன் இல்லை. அவங்க இந்த உடம்பு பார்க்குறாங்க, அங்கே இருந்து நான் சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த உடம்பும் முடியுங்க ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு, நமக்கு என்ன. அப்போ இது விசாரத்தார முடியும். நின்றோம் இது நான் நின்னமா என்று கேட்பாங்க. அவங்கள விடுங்க, அவங்கள கேள்வி சரி அவங்களுக்கு இந்த இந்த நீ பார். இந்த உடம்பு யாருக்குள்ளே இருக்குது? அந்த கனவுக்குள்ளே இருந்த அவ்வளவும் கனவு கண்டவருக்குள்ளே இருந்தது போல் இந்த நனவுக்குள்ளே இருக்க அத்தனையும் சொல்லுங்க. இந்த மகேசன் நினைக்கிறார் இது நான் மகேஸ்வரன், இது சரியோ இல்லை. நாங்கள் இவ்வளோ பேரும் அவருக்குள்ளே இருக்கிறோம். எனக்குள்ளே நீங்கள் அத்தனை பேர் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும். நீங்கள் கனவு காணவர்கள் நாங்கள் எல்லோரும் உள்ள இருந்தோம். நாங்கள் கனவுக்குள்ள நீங்கள் எல்லோரும் எனக்குள்ளே இருந்தீங்க. எனக்குள்ள எனக்குள்ளே உள்ளே வழி இல்லையா? புரியுதுண்ணா? உள்ளே விலை வழியிலையும் இல்லை இருந்தால் தானே மகேஸ்வரன் நீங்கள் சரியாக ஆப்பு வச்சுட்டீங்க. அதாவது அறியாமை. அப்போ சிதார்த்தன் உங்களோட விசாரம் எதுன்றா இந்த அறியாமை எந்த நேரத்தில் வந்து முன்னே கழுத்த இருக்குன்னு தெரியாது. ஸோ 24 hours அதான் சிதப்பிரக்ஞா. என்ன இரவாமல் பிறவாமல் இணையால் சற்குருவாகி பிறவாயி ஸ்திரமான பெருவாழ். அதில் அந்த திருப்பூரில் வருது. சாதாரண வாழ் இல்லை, ஸ்திரமாகிய பெருவாழ். இந்த ஜீவன் முக்தர்கள் எல்லாம் இதில் ஸ்திரமாக இருப்பாங்க. அதில் தான் அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணை இருக்கும். இந்த புத்தர் இதெல்லாம் காட்டுவாங்க. இந்த பயங்கரமாக இந்த இந்திய ஃபிலிம்குள்ளே உச்சம் கஷ்டமான இதில் அவர் உருவத்தை காட்டுவாங்க, புத்தர் சிலையை. அதில் 2 இருக்குது. ஒன்று ஒரு ஸ்மைல், மற்றது ஒரு கருணை. ஒரே பார்வையில் ஒரு சிரிப்பும் ஒரு கருணையும் இருக்கும் அந்த முகத்தில். சிரிப்பதுன்னா சும்மா அண்ணா சரி நீ கவலைப்பட்டு தொலைக்கிறீங்க, கொம்பாசனா நீ இருக்கிற பாவம். அது எல்லா மான்கிட்டையும் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் விளையாட்டுன்னு சொல்லி. ஆனால் இந்த நிலை கீழே வந்து ஆறுதல்லாம் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ விசாரம் சாட்சியம் என்னக்குள்ள இந்த சாட்சியக்குள்ளே இந்த சாட்சிக்கு நீ வராட்டி இந்த விசாரம் அறவாசி. ஏன் அறவாசி? எஸ், சாட்சியங்கள் ஆத்மன் தான். அதுதான், அதை மறக்கக்கூடாது. ஏன்னா ஆத்மனுக்கு டெஃபினிஷன் என்ன? தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தான் வித்தியார்த்தி பஞ்சகோஷ விலக்ஷண அவஸ்தாத்திரே சாட்சி. சாட்சி என்னக்குள்ள நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. மகேஸ்வரன் ஒரு சாட்சியை நான் பார்த்தேன் சொல்கிறேன், அது இல்லை. அந்த சாட்சியே முடியுங்கோ அந்த 3 உலகமாக இருக்கிறார்.
பார்க்கல ஒரு நாட்களே ஆ பிரதிபோத விதிதம் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா அனுபவத்திலையும் அந்த அனுபவமாக இருப்பது அந்த பரம்பொருள் தான். அப்போ அனுபவம் வேறு அவர் வர இல்லை, இந்த நாமரூபம் அந்த உருவம் வேறு. இப்போ அதான் அந்த அலை எடுக்கிறது. இந்த தங்க ஆபரணங்கள் இல்லை அதை ஏன் எடுக்கிறேன்டா அந்த நாமரூபத்துக்கும் அந்த பொருளுக்கும் வித்தியாசம் இப்படி இல்லை. அடுத்தது நமக்கு வர குழப்பம் என்னென்னா, அங்கே மகேஜர் இருக்கார், சாமியார் இங்கே இருக்கார், கண்மணி அங்கே இருக்கா, மது அங்கே இருக்கா. சரி என்ன சொல்கிறீங்க? சரி, கனவுல இடைவெளி எங்கே இருந்தது? இல்லைன்னு சொல்லாத. ஏன் இருந்தோ இல்லையோ? ஏன் இங்கே அந்த போல கொண்டு வர மாட்டேன்றீங்கோ? நான் என்ன ஏன் திரும்ப அறியாமல் நான் இங்கே பிரமாணம் கொடுக்குற வழியா கனவுல சென்டர் ஆகுறேன் சுவாமிஜி விளங்கப்படுத்துகிற மாதிரி இது நான் தான் இது நான் தான்டா சென்டர் எக்ஸாக்ட்லி. அப்போ அறிவால் பார்க்கணும். இந்த இடத்துல அம்மாசன் பார்த்தீங்களா என்ன பேலன்ஸ் ஆகுது? இப்போ பெரியவங்கள 2 நான் இருக்கு இல்லை, ஒன்று அந்த தூய நான், அந்த ஆத்மநாயக நான், மற்றது விவகாரத்துக்கு நான். உங்கள்கிட்ட ஒரு நான் தான் இருக்கு. எந்த நான்? விவகாரத்து நான். 2 நான் இருக்கு. விழிப்பும் கனவுன்றது உதாரணம் நீங்கள் சொன்னீங்க. நேற்று நடந்தது கனவு மாதிரி இடைக்கின்றது நாளையா போய் நேற்றா போய் அதே இப்போ நான் 2 பேரும் எனக்கு சேஷன் 14ஆம் தேதி ஆக்கள் வந்துடுவான் 2 பேர். நான் சொன்னேன் இந்த படங்க பார்த்தா தெரியுது ஆக்கள் வந்திருக்கேன். ஏன்னா அன்னை கலெக்ட் இல்லை, அப்பா நழுவிட்டார். இன்றைக்கு நாங்கள் தான் 2-3 பெரிய அந்த ஏணி எல்லாம் மகேசன் சின்னம்மா இப்படிப்பா இப்படி போகுது. நான் 2 ஒரு மாதிரி மாந்து. நான் என்ன வேண்டா முந்த நாள் நடந்தது கனவு. எங்களோட பாட்டி அம்மா வந்து மகனி 28 வருஷம் கனவு போல இருக்கு என்று சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, என்னோடய ஊரில் எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கனவு போலையே என்று ஏன் சொல்கிறாய்? அப்போ 28 வருஷத்துக்கு முதல் நடந்தது கனவு, நேற்று நடந்தது நீ நினைவோ? நான் என்ன அதான் இப்போ நாங்கள் 2 பேரும் தட்டி உங்கள் விளங்கம்மா வி ஃபாலோ வாட் ஐ சே. அதாவது 28 வருஷத்துக்கு முதல் நடந்தது கனவுண்டா, 14ஆம் தேதி நடந்தது கனவு ஏன்ல இருக்கக்கூடாது? நேற்று நடக்கிறது ஏன் கனவாக இருக்கக்கூடாது? அது இப்போ நடக்கிறது ஏன் கனவாக முடியுங்க? அதுதான் பாயிண்ட். இல்லைண்ணா அப்படி நீ எடுத்தீங்கன்னா விளையாட்டாக தெரியும். இது ஒரு சீரியஸும் வராது. அப்பா பார்த்தீங்களா 28 வருஷத்துக்கு வச்சு 14ஆம் தேதிக்கு வந்து நேற்றுக்கு வந்து இன்றைக்கு வந்துட்டேன். அப்போ நேற்று கனவுண்டா இன்றைக்கு ஏன் கனவாக இருக்குது? இன்றைக்கு நாளைக்கு கனவாக போகும். ஏன் இப்போயும் கனவாக இருக்கக்கூடாது? அதான் கேள்வி. சரி கிளியரா? ஆஹா, ஒரு அறிவுள்ளவன் என்ன பார்க்குறான்? இதை பார்க்குறான். ஏன்க்கு தூரதைப்பா நீ மரணம் ஒன்று எடுத்துக்கொண்டா கூட இல்லை. நான் இன்றைக்கு சொன்னேன், நான் ஏதோ சொல்லி போட்டு என்னோட எந்த வயதுக்குரிய என்ன தெரிஞ்சவங்க ஆரையும் அது ஒரு இல்லை, என்ன எல்லோரும் அரோரா. அப்போ அப்படி எடுத்தா இந்த உடம்பு ஒரு நாள் நீ இந்த விழிப்பு நிலையை உண்மையை நீ எடுத்து சரி மரணம் இருக்குன்னு எடுத்தேன்டா, அது நடந்தா அப்புறம் அதெல்லாம் இந்த நீங்கள் சீரியஸ் எவரும் எடுக்கக்கூடாது. அடுத்த நாளே உங்களை மறந்துடுவாங்க. அங்கேருந்து சவக்காலேருந்து வரக்குள்ளே நிறைய பேர் மறந்துடுவாங்க. இந்த வீட்டுக்காராக்கள் ஒரு 8, 31 அந்த ஆண்டு ஒரு வருஷம் மறந்துடுவாங்க. அப்படியே புள்ளே பெரிய பாடம் ஆண்டு பிடிப்பாங்க. அப்புறம் கடை அது முடியும். அவர் கொஞ்ச நாள் அரோகரா அதோடத்த நான் பார்த்தேன். நீ ஒன்றையும் சீதையாக எடுக்க ஒன்று எல்லாரும் மறந்துடுவாங்க. உண்டா குட்டி உள்ளே உண்டு குட்டி ஒன்று ஞாபகம் வராது. அந்த பெரியவங்கள அவனுக்கு தெரியும். அவர் சொல்லுது திரும்ப இருக்கும். ஸோ இந்த வாழ்க்கையில் நீ
இப்போ நீங்களாம் பைக் ஓடுறீங்க, நான் சொன்னேன் ஒரு நாள் ஹோண்டா கார் அதனால் கூலான கார் ஓடி நான் 85 90 50 கிலோமீட்டர் ஓடித்தோன்னு திப்பு வந்துட்டோம்மா அந்த அது அப்படி அதே தெரியாது. ஆனால் அந்த டிராஃபிக்கு லெஃப்ட்டு ரைட்டு இது ஓவர்டேக் எல்லாம் பண்ணது. ஆனால் முடியுங்க அது இதால் வந்தது அட்டமிக் ஹேபிட். இன்றைக்கு நான் ஜாலின்ட்டு சொன்னேன் அதை உண்டை எடுத்துன்னு எல்லாரும் காணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்கிற எல்லாம் ஹேபிட் தான். ஞானமும் ஹேபிட். பார்த்தீங்களா, அஞ்ஞானம் ஒரு பழக்கம் போல் ஞானமும் முடியுங்க பழக்கம், எல்லாம் பழக்கம். இப்போ நம்மள இருக்க இந்த கெட்ட பழக்கமும் பழக்கம், நல்ல பழக்கமும் பழக்கம். எஸ். ஸோ சேசன் அப்போ இப்போ என்ன செய்யணும் வேண்டாம், விசாரத்தை ஸ்பான்டேனியஸாக நீங்கள் பைக் ஓடுற மாதிரி, ஸ்கூட்டி ஓடுற மாதிரி, கார் ஓடுற மாதிரி அளவுக்கு வந்துடும். என்ன இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, சரிதானே? அந்த முயற்சி கொஞ்ச நாளையால் என்னது சுபாவமாக இயற்கையாக இந்த மகான்களுக்கு வந்துட்டு. இப்போ நான் சொல்கிறது இல்லை உண்மையில் இல்லை, நம்மளோட அனுபவம். அதான் ஏன் அனுபவம் வேண்டாம், ப்ராக்டிஸ் மேக் யூ பர்ஃபெக்ட். ரெப்படிஷன் இல்லை ரிப்பீட். சரியா? இப்போ இது ஒன்று தான் வித்தியாசம். அதாவது நம்ம இப்போ சொல்லி கொண்டிருக்கிறத நீ வாழ்க்கையில் பயிற்சி செய்ய. நான் நேற்று நீ பாருங்க சொன்னேன், போய் இருந்து ஏன்னா இங்கே இருக்கும், மற்ற இடங்கள் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த பீச்சில் போய் இருந்து படிக்கிறத ரிப்பீட் பண்ணேன். ஒன்றுடா நான் இருக்கிறேன், நான் இல்லை. நான் என்ன வச்சேன், நான் என்று ஒன்று இருக்குது. இந்த நான் என்று நான் சொல்கிறது இல்லை. விசாரத்தால் பார்க்கலாம் இல்லையோ, எனக்கு நடந்தது தான். இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு பீண்டா ஒரு நான் இருக்கிறது, அதை நான் ஐ கான்ட் கெட் ரிட் ஆஃப் இட். அந்த நான் இந்த நான் முடியுங்க இல்லை. அப்போ அதை நல்லா பார்த்துட்டு மெல்ல மெல்ல இந்த நீ சொல்கிற விசாரத்தால் இந்த நானை பார்த்து அந்த நான் செய்கிற ட்ராமா நடிப்பெல்லாம் நீ நடி. ஒரு ஆளுக்கு சொன்ன ஒரு நண்பருக்கு என்ன, பாம்புக்கு வாலை காட்டி மீனுக்கு தலையை காட்டி இல்லை நடிக வாழ்க்கை நடிக்கணும். ஆனால் இது நடிப்பு இல்லை, இது நாடகம் இல்லை, ஒரிஜினல் அவர். அப்போ இப்போ நமக்கு உள்ள குறை என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அறியாமையை நான் பிடிச்சி கொண்டிருக்கேன். அதான் பிடிச்சி கொண்டிருக்கு. அறியாமையால் நாம் ஒரு உதை பிடிச்சி கொண்டிருக்கீங்க இல்லை. அப்போ நாம் ஒரு அறியாமையை பிடிச்சி கொண்டிருக்கு. என்ன செய்யணும், பழக்கமாகும். என்ன நான் திரும்ப தான் சொல்கிறேன், நீ பைக்கோ காரோ ஓடி பழகிட்டா. நான் குமார் ஒரு தரம் நான் குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கோம். ஏதோ பிஸ்னஸ் டீல், அவங்க வேறு ராஜு அவங்களெல்லாம் என்னது மறைச்சாலையா என்னது அந்த மில்லு அதை பேரம்பேச்சு கொண்டு இருக்காங்க. வண்டி ஒன்று வருது, டேர்ன் வண்டியும் இது பண்ணுறா, டேர்னும் எடுக்கிறார், பர்ஃபெக்ட். ஆனால் அந்த கன்வர்சேஷன் முடியுங்கோ நிற்கவே இல்லை. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் தானே முன்னுக்கு இருக்கிறேன் இல்லை, அதானே அவர் என்ன பார்க்கல, ஒழுங்காக எடுத்துகிட்டு கொண்டு. எப்படி ஏன்னு இதை சொல்கிறேன்டா, அந்த வாழ்க்கையில் அட்மோஸ்ட் டிஃபிகல்ட் பொறுக்க முடியாத இதெல்லாம் வார நேரம் கூட இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இந்த விசாரம் இருக்கும். இருந்தால் அந்த இடத்துல அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் நடக்கும். ஆனால் நீ குழம்ப மாட்டாய். நோ. அப்போ என்ன செய்யணும், ஹேபிட். இதை பழக்கத்தை கொண்டு வரணும். பழக்கத்தை எப்படி கொண்டாடுறா, இந்த இடத்துல என்னது சிரவண மனன நிதித்தியாசனம் உபாசனா. நான் யாருக்கு சொன்ன உபாசனை இல்லைங்கன்னதா. எஸ், நான் போன்றானே இது பெரிய அனுபவம். நேற்று மரணம் வந்துட்டு அந்த தோல் வந்து பிடிக்கிறோம், அது இருக்குது இல்லை. அப்படி கனவு பட்டப்பா இல்லை, கனவு வேண்டாம், குழம்பம், சரியான குழப்பம், பயமே இல்லையோ. நான் சொன்னேன் அது வரலாம், ஆனால் பயமும் கவலையும் வந்தால் நீ நாட் ஓகே. அப்போ இது சரி. நான் சொன்னேன் நீ உபாசனா மூர்த்தி சொல்லுங்க, எனக்கு சரியாக விருப்பம். அது இந்த இஷ்டதை வந்து இந்த உபாசனா மூர்த்தியாக அவரையே 24 மணித்தியாலமும் நீ இதயத்தில் வைத்து பார்த்து கொண்டிரு மனக்கண்ணால். அது விஷுவலைசேஷன் தான், இமிட்டேஷன் தான். ஆனால் இந்த எனது விஷுவலைசேஷன் நிச்சயமாக
நீ யாருக்கு மேலே விஷயம் பண்ணுறா உள்ளதுக்கு மேலே விஷயம் பண்ணுற. அவரை நாமத்தை எடுத்து பார்க்க நீ கரைந்து விடுவாய். அவன் மரணம் உண்டு இல்லாமல் போகும், பயம் வராது. அப்போ நீ செய்யலையே. நான் ஒழுங்காக சொன்னான். இப்போ நானெல்லாம் 7-9 வயதுலேயே மரணத்தை பார்த்து அதுக்காக போனாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் ஏதோ வந்தீங்க, ஆனால் அதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் வரல. ஆனபடி அவங்க கூட இந்த சீரியஸ்னஸ் இல்லைன்றது நான் இப்போ ஒத்துக்கொள்கிறேன். முதல்ல ஒத்துக்கொள்ளலை, இன்றைக்கு காய்ச்ச போகிறான் பார்த்தேன். இட்ஸ் ரைட் இல்லை, ஓகே, நோ எல்லாரும் நோ இவ்வளோங்க. அப்போ சேஷன் இது விசாரம். ஆனால் விசாரத்தை திரும்ப நான் சொல்கிறேன், விசாரம் அப்படி நீ செய்து கொண்டு வந்தால் இந்த ஸ்பொன்டேனியஸ் ஸ்கூட்டரோ காரை ஓடுற மாதிரி நான் எங்கள்ட அதாண்ட கதையை சொன்னேன் இல்லை. பாருங்கள், அவர் காரை ஓடுறார், சீரியஸ் ஆக்சிடென்ட் நடக்கலாம். அதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் என்ன டேர்ன் அது ஏன் யூ டேர்ன். அந்த இடத்துல பிஸ்னஸ் பார்த்துனா விட்டு வார்த்தையோட நிற்கல, நில் மச்சான் நான் நத்திங். அப்படி நீ இந்த விசாரத்தை ஸ்பொன்டேனியஸாக பழக்கத்துக்கு அது என்னது, அதை ஃபிங்கர் டிப்